இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த 2வது நாளில் கூட மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நான் முதல் நாளிலே பண ஆசை இல்லாதவர்களாய் இந்த வாழ்க்கை பந்தயத்தில் ஓட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கு இந்த 2வது நாளிலே நாம் பாலியத்திற்குரிய இச்சைகளை விட்டு ஓட வேண்டும் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். பாலியத்திற்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓட வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு ஒரு அழகான வாலிபனாக இருந்திருக்கலாம் ஒரு வேளை இல்லையா? அதனால தான் அந்த வாலிபனுக்கு ஒரு அட்வைஸாக, ஒரு ஆலோசனையாக பவுல் இதை எழுதுகின்றார். அவர் ரொம்ப ஆலோசனை கொடுத்து, தீமோத்தேயுவே, நீ வாலிபனாய் இருக்கிறாய், உன்னுடைய பாவ இச்சைகள், பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ அடிமைப்பட்டு விடக்கூடாது. ஆகவே நீ அதை விட்டு விட்டு நீ ஓட வேண்டும், அந்த பாலிய இச்சைகளை விட்டு விட்டு நீ ஓட வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு அறிவுறுத்துவதாக நாம் வாசிக்கின்றோம். அருமையானவர்களே, இச்சை பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலே பல வழிகளிலே நமக்குள் புகுந்து அநேக காரியங்களை நமக்குள் அது அப்படியே கிரியேட் பண்ணுது இல்லையா? இந்த இச்சை நம்முடைய கண்களின் மூலமாக முதலாவது நாம் பார்க்கிறோம். அந்த பொருள் மீது அல்லது அந்த நபர் மீது நாம் இச்சை வைக்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில பல விளைவுகளை கொண்டு வந்து விடுகிறது. நம் வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் பல இச்சைகள் கொடுக்கப்பட்டுள்ள மாமிச இச்சை, துர் இச்சை, மோக இச்சை, லௌகீக இச்சை, சுய இச்சை, பாவ இச்சை என்று சொல்லி பலவிதமான இச்சைகளை குறித்து வேதம் நமக்கு போதிக்கிறது. இப்படிப்பட்டதான இச்சைகளை விட்டு நாம் விலகி ஓட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கின்றது. பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழிநடத்தி கொண்டே செல்லுகிறார். அப்படி வழிநடத்தி கொண்டே செல்லும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த மாமிச உணவின் மீது ஒரு இச்சை உண்டாகிறது. எங்களுக்கு மாமிச உணவு கட்டாயமாக வேணும் அப்படின்னு சொல்லி மக்கள் அதிகமாக இச்சையோடு மோசே இடத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, சங்கீதம் 78:18 வாசிக்கிறோம். தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்திலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்க, அவங்களுக்கு எதன் மீது சரி ஆண்டவர் ஏதோ நம்ம வழிநடத்தி கொண்டு வருகிறார், நம் சாப்பிடுவதற்கு நல்ல ஆகாரங்களை கொடுத்து வருகிறார், இது நமக்கு போதும் என்று சொல்லி அவங்களுக்கு இல்லை, நாங்களுக்கு மாமிச உணவு கட்டாயம் வேணும். அதை இச்சத்தினாலே பாருங்க, அடுத்த வசனத்தில் 29ஆம் சங்கீதம் 78:29 வாசிக்கிறோம். அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார் என்று சொல்லி. பாருங்க, அவங்க இச்சித்தாங்க. ஆண்டவர் சரி நீ இச்சித்தல்ல, நீ விரும்பினால, ரொம்ப ஆசைப்பட்டல, நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார்? அவங்க இச்சித்த மாமிசத்தை அவங்களுக்கு புசிக்க கொடுத்தார். அப்படிலாம் ஆண்டவர் பாருங்க சில காரியங்களை நமக்கு அனுமதிக்கிறார். ஆனால் நம்ம அதில் என்ன செய்யக்கூடாது? விழுந்து போகக்கூடாது. இவங்க மாமிசத்தை இச்சு அதை உண்டு உறங்கி பலவிதமான காரியங்களில் அவர்கள் அப்படியே தங்களுடைய வாழ்க்கையின் பயணத்தை மறந்த மக்களாக அந்த மாமிசத்தின் மீது இச்சை உள்ளவர்களாக காணப்பட்டதை நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். பாருங்கள், இன்னும் சங்கீதம் 78:30 அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிறான். நம்ம உலகத்திலே இச்சைகள் இருக்கத்தான் செய்யும் இல்லையா? ஆனால் நாம் மிக கவனமாக, அது எந்த இச்சையாக இருந்தாலும் சரி, மாமிச இச்சையோ அல்ல துர் இச்சையோ மோக இச்சையோ பாலியத்திற்குரிய இச்சைகளோ எப்படிப்பட்ட இச்சைகளாக இருந்தாலும் அதன் ஆசைகளை எல்லாம் ஒரு புறமாக ஒதுக்கி அதை தள்ளிவிட்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஓட்டம் எப்படியாக இருக்க வேண்டும், நாம் எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அந்த அழைப்பை நிச்சயப்படுத்தி கொண்டவர்களாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்மளை ஏசப்பா வழி நடத்திட்டு வர்றாங்க, எப்படி அக்னி ஸ்தம்பத்தினால மேக ஸ்தம்பத்தினாலலாம் எவ்வளவு அருமையாக நடத்திட்டு வர்றாங்கலாம் நல்லா உணர்ந்தாங்க, நல்லா ஃபீல் பண்ணுறாங்க. ஆனாலும் பாருங்க, அவங்களுக்கு அந்த இச்சை என்கிற பாவம் அவர்களுக்குள் இருந்ததினாலே அவர்கள் இச்சித்ததை காரியத்தை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவங்க ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்டதான இச்சைகள் நம்முடைய வாழ்க்கையில், எதை குறித்ததான ஆசை இச்சைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது, அவரவருடைய இருதயத்தை சோதித்து பார்க்கும்போது தெரியும்ல, என்னுடைய வாழ்க்கையில் என்ன இச்சை எனக்குள் இருக்கின்றது, நான் எதை இச்சிக்கிறேன், எதை அதிகமாக நான் விரும்புகிறேன், எதை அதிகமாக நான் நேசிக்கிறேன் என்பது நமக்கு தெரியும். அது ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே இப்படிப்பட்ட இச்சைகளிலிருந்து நீங்கள் எங்களை விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போம். பாருங்கள், இனி யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான்.
பாருங்க, தன்னுடைய சுய இச்சையினாலே நமக்கு பல காரியங்கள் நிகழ்கின்றன. பாவம் வருகிறது, நோய் வருகிறது. ஏன்னா நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா நோய்கள் வர்றதுக்கு அநேக காரியம் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு டயட் இல்லை உணவுகள். இன்னும் நம்ம விரும்புகிற, நம்ம மனசு விரும்பினதை எல்லாம் நம்ம சாப்பிட்றோம். ஆனால் நம்முடைய வயிறு எல்லாவற்றையும் அதை ஜீரணிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படும் இல்லையா? சில டயட்லாம் டைஜஷன் ஆகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். ஆனால் நம்ம அதெல்லாம் நம்ம உடம்புக்கு ஆகாத பொருட்களெல்லாம் நம்ம வாங்கி வாங்கி நினச்சிட்டு இருக்கோம், அப்படி டம்ப் பண்ணிகிட்டே இருக்கோம் வயிற்றில். அதன் மூலமாக பல நோய்கள் நமக்கு என்ன செய்யுது, வந்து விடுறது இல்லையா? அப்போ நம்ம இச்சித்ததெல்லாம் நான் செய்யணும்னு நம்ம நினைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில பல விளைவுகளை அது உண்டு பண்ணுகிறது. அதான் யாக்கோபு சொல்றார், அவனவன் தன் சுய இச்சையின்படி இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். நான் கர்த்தரால சோதிக்கப்படுறேன், கடவுளால் தான் எனக்கு இந்த சோதனை வந்துச்சு, பிசாசினால எனக்கு வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அதெல்லாம் யாக்கோபு சொல்ற பாருங்க, அவனவன் தன் சுய இச்சையினாலே, நமக்கு பல ஆசைகள் இருக்குது, விருப்பங்கள் இருக்குது, இச்சை இருக்குது, அதை நிறைவேற்றணும்னு பிரயாசப்படுறோம். அதனாலே நமக்கு பல சோதனைகள் நமக்கு என்ன செய்து வந்து விடுகிறது. அதான் ஆண்டவர் சொல்றார், இந்த பாலியத்திற்குரிய இச்சைகளை விட்டு, இச்சையான காரியங்களை விட்டு நீ விலக வேண்டும் என்று சொல்லி நம்ம யோசேப்பை பார்க்குறோம்ல. இந்த யோசேப்பு பாருங்க, எவ்வளவு அந்த இச்சையான காரியங்களை விழுந்து போகவில்லை. அன்றைக்கு அவன் ஒருவேளை அந்த போத்திபாருடைய மனைவி இச்சித்து அந்த பாவ வாழ்க்கையில வாழ்ந்திருந்தான் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவனுக்கு ஒரு பெரிய பதவி ரொம்ப வேகமாக சுலபமாக எளிதாக கிடைச்சிருக்கலாம். ஆனால் அதை அவன் விரும்பலை. அந்த பாவ இச்சையை விட்டு விலகி அவன் ஆண்டவரை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டான், தன்னுடைய வஸ்திரத்தையும் உதறி தள்ளிவிட்டு அவன் ஓட ஆரம்பிக்கிறான் பாருங்க. அப்போ இப்படிப்பட்டதான அந்த பாவ இச்சையிலிருந்து அன்றைக்கு யோசேப்பு அப்படியே ஆண்டவரை நோக்கி ஓடினதுனாலே அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது இன்றைக்கு நம்ம சற்று சிந்தித்து பார்ப்போம். யாக்கோபு 1 அதிகாரம் 15 வசனத்திலே பாருங்க, இந்த இச்சையானது கர்ப்பம் தரிக்கிறது, கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. இந்த பாவம் கடைசியில் எதுல போய் முடியுது? பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி முடிகிறது. பாருங்க, இந்த யோசேப்பை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இன்றைக்கு நம்ம யோசேப்பு போல இச்சையான காரியங்கள், இச்சையான நிகழ்வுகள் நம்மிடத்தில் நெருங்கி வரும்பொழுது நாம் எவ்வாறு அதை நாம் அதை ஹேண்டில் பண்றோம், நம்ம அதை எப்படி நாம் அதை ஃபேஸ் பண்றோம், நம்ம சற்று யோசித்து பார்ப்போம் இல்லையா? ஆனால் அதே மாதிரி வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டுள்ள சிம்சோனை நம்ம யோசித்து பார்ப்போம். அன்றைக்கு சிம்சோன் இந்த இச்சையான வாழ்க்கையில விழுந்து போனான். அருமையானவர்களே, விழுந்து போனது நிமித்தமாக பாருங்க, யோசேப்பு எகிப்தின் அதிபதியாக உயர்த்தப்பட்டான். ஆனால் அன்றைக்கு சிம்சோன் அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டு அவன் பலிஸ்தரோடு கூட அவனுடைய ஜீவன் மடிந்து போகிறது. ஏன்? இவன் இச்சைக்கு இடம் கொடுத்தான். ஆனால் யோசேப்பு அந்த இச்சைக்கு இடம் கொடுக்கவில்லை. அருமையான நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இச்சைக்கு இடம் கொடுக்காமல் நாம் ஆண்டவரை நோக்கி மாத்திரம் ஓடுகிற பிள்ளைகளாக, இச்சையை வெறுத்து ஆண்டவரை மாத்திரம் நோக்கி ஓடுகிற பிள்ளைகளாக இருப்போம். அன்றைக்கு ஆதி ஏதேனில கூட அன்றைக்கு பாருங்க, அந்த ஏதேன் தோட்டத்தில் அருமையான கனிகள் வைக்கப்பட்டிருந்த இடத்துல அன்றைக்கு ஏவாள் அந்த கனியை எப்படி ஆதியாகமம் 3 அதிகாரம் 6 வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த விருட்சமானது புசிப்பதற்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று பார்த்து அதை பறித்து தானும் சாப்பிட்டா தன்னுடைய புருஷனுக்கும் கொடுக்குறா. பாருங்க, அந்த கனியின் மீது உள்ள ஒரு இச்சையினாலே எவ்வளோ பெரிய விளைவு. இன்றைக்கு இந்த உலகமே பாவத்துக்குள் விழுந்து கிடக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஒரு ஏவாழ்னால் இந்த உலகமே, முழு உலகமும் பாவத்துக்குள் கிடக்கிறதே. இப்படிப்பட்ட இச்சைகளிலிருந்து நாம் விலகி ஆண்டவருக்குரிய காரியங்களில் நம்ம ஈடுபடுத்தி கொண்டோம் என்று சொன்னால் அந்த பாவம் நம்மை நெருங்க விட்டாது. அப்படிப்பட்ட கிருபைகளை தருவதற்காக நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள சுவாமி, இந்த அருமையான நல்ல 2ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் இச்சைகளை விட்டு விலகி ஓடுகிற பிள்ளைகளாக காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைய நாட்களிலே இந்த பாவ உலகத்துக்குள்ளே ஆண்டவரை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாவங்கள் அநேகம் உண்டு, இச்சைகள் அநேகம் உண்டு சாமி. எல்லாவற்றிலிருந்து விசேஷித்த விதமாக வாலிப சகோதரனை, வாலிப சகோதரிகளே, இந்த இச்சை என்கிற பாவம் ஆண்டவரை மூடிக்கொள்ளாதபடி அப்பா, அந்த இச்சையானது கர்ப்பம் தரித்து ஆண்டவரை பாவத்தை பிறப்பிக்கும். இந்த பாவம் ஆண்டவரை முயற்சி ஆண்டவரை முழுமையை அடையும் போது அந்த மரணம் ஏற்படுகிறது சாமி. ஆண்டவரே, இந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணம் எங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிகழ்ந்து விடாதபடி அப்பா, அந்த இச்சையிலிருந்து விலகி நாங்கள் பரிசுத்தத்தோடு வாழ்ந்து ஆண்டவரை உம்மை நோக்கி ஓடுவதற்கு எங்களுக்கு நீங்க பலன் தரும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையின சாமி, இச்சை என்கிற பாவம் பிள்ளைகளை தொட்டு விடாதபடி உடைய சிறகுக்குள்ளே மூடி பாதுகாத்துக்
கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.